வனாந்தரத்தில் திரளான ஜனங்களை திருப்திப்படுத்திய மரித்த மீனும் பிற்கப்பட்ட அப்பமும். 4000 பேருக்கு உணவளித்த அற்புதம். வனாந்தரத்தில் ஒரு பந்தி. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் தம்மோடு தங்கியிருந்த திரளான ஜனங்களின் மேல் மனதுருகி அவர்களை பசி தீர்க்கச் செய்த உன்னதமான வரலாற்று நிகழ்வு இது. ஜனங்கள் மேல் கொண்ட பரிதவிப்பு. இயேசு வனாந்தரத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்த போது சுமார் 3000 பேர் 3 நாட்களாக அவரோடு தங்கியிருந்தனர். அவர்கள் உண்ண உணவில்லாமல் இருப்பதை கண்ட இயேசு தம் சீஷர்களை நோக்கி, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னுடனே 3 நாளாய் தங்கியிருந்தார்கள். இவர்களுக்கு புசிக்க ஒன்றுமில்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் என்றார். மனித அறிவும் தேவ வல்லமையும். வனாந்திரமான இடத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று சீஷர்கள் திகைத்தனர். இயேசு அவர்களிடம், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். ஆசீர்வாதமும் திருப்தியும். இயேசு ஜனங்களை தரையில் உட்காரச் சொன்னார். அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து சோத்தரித்து அவற்றை பிட்டு சீஷர்களிடம் கொடுத்தார். சீஷர்கள் அதை ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. 4000 புருஷர்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை சேர்த்தபோது 7 கூடை நிறைய இருந்தது. இக்கதையின் பாடம் சுயத்திற்கு மரித்தலும் பிற்கப்படுதலும். மரித்த மீன். மீன் மரித்த பிறகுதான் உணவாக பயன்பட்டது. நாமும் நம்முடைய சுய ஆசைகளுக்கும் பெருமைக்கும் மரித்தவர்களாய் இருக்கும்போது தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். பிற்கப்பட்ட அப்பம். இயேசுவின் கைகளில் பிற்கப்பட்ட போதுதான் பெருகியது. நம் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் உடைக்கப்படவும் பகிரப்படவும் ஒப்பு கொடுக்கும்போது நாம் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். வேதவசனம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். ஆமென்.